ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மனோஸ் டைரிஸ். நான் உங்கள் மனோ. மெமரிஸ் கலெக்ட் பண்ணல, மெமரிஸ் கிரியேட் பண்ண வந்திருக்கோம். ஸோ சீட் பெல்ட் போட்டுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன வேலை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நான் வந்து HCL அப்படின்ற ஒரு MNCயில் வந்து ப்ளேஸ் ஆனேன். ஸோ அதனால் வந்து என்னை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வர சொல்லிட்டாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, டெல்லியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தால் நொய்டான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அது அங்கே தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வர சொல்லிட்டனால சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு பிஜி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பிஜி பார்த்தேன். பிகாஸ் இது வந்து புது ஊர், எனக்கு யாரையும் தெரியாது. பிகாஸ் எனக்கு உண்மையாக யாரையுமே தெரியாது. நானாக தான் வந்து சரி ஓகே என்ன தான் நடந்துரும் அப்படின்ற ஒரு ஹோப்போட ஓகே நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பேசிக்காக எனக்கு என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது. அவங்களுக்கு மோஸ்ட்லி தமிழ், முக்கால்வாசி பேர்த்துக்கு தமிழ் தெரியாது, அப்புறம் இங்கிலீஷ் நிறைய பேர்த்துக்கு தெரியாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. சரி ஓகே என்ன தான் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே வந்தோடனே நான் இங்கே பிஜி வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற ஹிந்தி எனக்கு புரியல. பிகாஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். அவங்கள்ட்ட நான் வந்து ஊரில் இருக்கும் போதே ஒரு 10-15 பிஜி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி தான் வந்தேன். நான் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் வெளியில் இருக்கேன், நான் யாராச்சும் ஸ்டாஃப் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃபை தான் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரில. அப்புறம் நான் தமிழ் தெரிஞ்சனோடனே மேலே சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ தான் ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்ற உயிரே எனக்கு வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக ஓகே நார்மலாக தான் போச்சு. தென் செகண்ட் டே வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் டேவே வந்து இங்கே செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து ஆன்போர்டிங். நான் வந்து கம்பெனிக்கு போய் கேட்டில் வந்து ஃப்ரெஷர் தானே, ஸோ விசிட்டர் பாஸ் வாங்கணும். எனக்கு ஐடி கார்டு ஆக்சஸ் இல்லாதனால விசிட்டர் பாஸ் வாங்கும்போது அங்கே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரில, எனக்கு ஹிந்தி தெரில. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஐ டோன்ட் நோ ஹிந்தின்னு. அவங்க சொல்கிறாங்க இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெயில் காட்டினேன், எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்தெல்லாம் காட்டினதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு விசிட்டர் பாஸ் கொடுத்து என்னை தாட்டிட்டாங்க. நிறைய டவர் இருக்குது. ஐ திங்க் 6 டவர்ஸ் கிட்ட என்னமோ இருக்குது. 3 கேட் இருக்குது. பேக் சைடு ஒரு கேட், மொத்தம் 4 கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கேட் 1ல் டவர் 1ல் போட்டிருந்தாங்க. ஸோ கேட் 1 வழியாக தான் நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து விசிட்டர் பாஸ் வாங்க முடியும். தென் கேட் 1 வழியாக வாங்கி நான் வந்து டவர் 1க்குள்ளே போனேன். அந்த என்ட்ரி இருக்குது, ஃப்ரெஷருக்கு ஒரு என்ட்ரி இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு என்ட்ரி இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரிக்குள்ளே போயிட்டு எம்ப்ளாயி என்ட்ரிக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த என்ட்ரியில் வேறு என்ட்ரிக்கு போங்கன்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணாங்க. அங்கே போனதுக்கப்புறம் விசிட்டர் பாஸ் காட்டி அப்பாயின்மெண்ட் எல்லாம் லெட்டர்லாம் காட்டிட்டு என்னோடய பேக்கையும் செக் பண்ணாங்க. லைக் பர்சனல் ஸ்டெப்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னு. கம்பெனிக்குள்ளே வந்து பர்சனல் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது, லேப்டாப் அந்த மாதிரி எதுவுமே. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஆன்போர்டிங்க்குனே வந்து தனியாக ஒரு இடம் இருந்தது. அங்கே தான் எப்பயுமே ஆன்போர்டிங் நடக்கும், டே பை டே ஆன்போர்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் போயிருந்தப்போ அதே மாதிரி ஆன்போர்டிங் ப்ராசஸ் ரூம்குள்ளே நான் போனோன்னே லைக் எப்பயும் போல் ஒரு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண சொன்னாங்க. ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளோட செல்ஃபி எடுத்து லைக் வெல்கம் ஆன்போர்டிங் அந்த மாதிரி ஒரு பேனர் இருந்தது. அதில் ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ண சொன்னாங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 12:30 வரைக்கும் எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் லைக் HCLல என்ன பெனிஃபிட் இருக்குது, அந்த மாதிரி HCLை பற்றி கொஞ்சம் இதாக சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து 12:30 to 1:30 லஞ்ச். அது ஃபஸ்ட் டே வந்து அவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எங்களை வந்து கேஃபெட்டேரியா 3க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆமாம், 3 to 4 கேஃபெட்டேரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1:30 வரைக்கும் லஞ்ச் பிரேக் இருந்துச்சு. நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் கேஃபெட்டேரியாவை சுற்றி பார்த்துட்டு தென் நாங்கள் வந்து எகைன் எங்கள் டவருக்கு போயிட்டோம். டவர் 1க்கு போயிட்டோம், ஆன்போர்டிங் ரூமுக்கு. அங்கே போனோடனே எங்களோட ஐடி கார்டு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஐடி கார்டு கொடுத்தோன்னே நம்மளுக்கு மெயில் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ஐடி ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்து லேப்டாப் கலெக்ஷன் மெயில் வந்துடும். என்னோடய லேப்டாப் கலெக்ஷன் வந்து டவர் 4. ஸோ டவர் 1லேருந்து டவர் 4க்கு போகிறக்கே நியர்லி 1.5 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இருந்தது. தென் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் லேப்டாப் சார்ஜர், பேக், மவுஸ் எல்லாமே வாங்கிட்டு
நாங்கள் வந்து என்னோடய மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார், லைக் கால் பண்ணியிருந்தாரு. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தார். ஸோ நான் வந்து மறந்துட்டேன், அவருக்கு திருப்பி கால் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி ரூமுக்கு கிளம்பி வரும்போது தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அவருக்கு அகெயின் கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவர் 2க்கு வாங்க அப்படின்னாரு. ஸோ டவர் 2க்கு போனேன், நான் தான் போனேன், மற்றவங்கள வேறு டவர். அன்றைக்கி ஆன்போர்டு ஆனதில் நான் ஒருத்தன் தான் டவர் 2, மற்றவங்கள டிஃப்ரெண்ட் டவர்ஸ். ஸோ வந்து நான் டவர் 2க்கு போனேன். தென் மேனேஜர் வந்தார், என்னோடய ஆரம் வந்தார், அவர்கிட்ட பேசினேன், அவர் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போயே நீங்கள் வந்து லேப்டாப் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறனால பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கூட வந்து பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொன்னார். நான் வந்து இல்லை சார் நான் இன்றைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு போனேன். பட் ஆனால் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து போகிற மாதிரி இருந்தது. தென் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே வந்து கம்பெனியில் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் டு பிஜி வந்துட்டேன். பிஜி வந்தோடனே மொட்டை மாடியில் போய் ஒரு வியூ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிகாஸ் அன்றைக்கி வந்து ரொம்ப கிளைமேட் நல்லா இருந்தது. ஈவினிங் வரைக்கும் ரொம்ப சன்னியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு மாதிரி ரெய்னி மூட் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சீனியர்ஸோடலாம் வந்து சரின்னு சொல்லிட்டு சும்மா வெளில போய் சும்மா ஏதோ ஒரு டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளில போனோம். அப்புறம் அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு தென் எகெயின் சும்மா ஒரு லைட் வாக் மாதிரி போகலான்னு போனோம். அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக கேர்ள்ஸ் பிஜி, மோஸ்ட்லி பாய்ஸ் பிஜி கம்மியாக தான் இருக்குது, ஃபுல்லாமே கேர்ள்ஸ் பிஜி அந்த மாதிரி ரொம்ப வெல் ஃபர்னிஷ்டாக இருக்கக்கூடிய பிஜிஸ் நிறையா இருந்துச்சு அந்த சைடு. அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு அங்கே தமிழ் ஷாப்ஸ்லாம் இருந்தது. அந்த அண்ணன் சொன்னாங்க இங்கே இந்த ஷாப் இது நல்லாயிருக்கும், அங்கே இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு தமிழ் ஷாப் இருந்துச்சு. தமிழ் ஷாப் கிடையாது, பட் ஆனால் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து ரன் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஷாப் போனோம், அங்கே தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு செட் தோசை ஆர்டர் பண்ணோம். லைக் 4 செட் தோசை வந்து 90 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. போனோம், சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த கடைக்கு. நான் வந்து நிறைய டைம் இப்போ விசிட் பண்ணிட்டேன். 1 மந்த்துக்குள்ளே ஒரு 6 to 7 டைம்ஸ் நான் போயிருப்பேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட இந்த நாளை நாங்கள் வந்து ஃபைண்ட் அப் பண்ணோம். லைஃப்பில் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. அடுத்த ஸ்டோரியில் சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே கியூரியஸ். திஸ் இஸ் மனோ சைனிங் ஆஃப்.